ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 kg டம்பிள்ஸ் வச்சு எப்படி ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ண போகிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஒர்க் அவுட் மேட்டு, என்னோடய ஷூ, என் ஹஸ்பண்டோட ஜிம் பேக் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க கூட பைக்கில் அவங்க ஜிம்முக்கு போயிட்டுருக்கேன். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து ட்ரெயின் பண்ண போகிறாங்க. நான் வந்து ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்த ஒரு ஒர்க் அவுட் நீங்களும் வந்து ஷேர் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த ஃபுல் பாடி ஒர்க் அவுட் நமக்கு எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபுல் பாடியை டோன் பண்ணுறதுக்கு, அதாவது நம்ம பாடிக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஆர்ம்ஸ்லாம் வந்து தொலைதொலன்னு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஆர்ம் ஃபேட் குறைச்சி நமக்கு வந்து ஆர்ம்ஸை நல்லா ஃபிட் பண்ணி கொடுக்கும். ஓவரால் நம்ம பாடியை வந்து நல்லா ஃபிட்டாக மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இந்த வீடியோ எப்போ ஷூட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன சண்டே அன்றைக்கி நல்லா மதியம் மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு என் ஹஸ்பண்ட் தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தாங்க. சண்டே ஒரு நாள் தான் லீவு அப்படின்ற மாதிரி மனுஷனை தூங்க விடாமல் தொல்லை பண்ணி விடாப்படியாக நீ எனக்கு இன்றைக்கி சொல்லி தந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி டார்ச்சர் பண்ணி வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 4:30 5 o'clock அந்த டைமில் நாங்கள் கிளம்பிட்டோம். நான், என் பையன், ஹஸ்பண்ட் 3 பேர் தான் வந்து போயிட்டுருக்கோம். அண்ட் முக்கியமாக நான் வந்து இந்த ஒர்க் அவுட் கற்றுக்கிட்டு நான் ட்ரை பண்ணி ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ஷேர் பண்ணணும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தே ஒர்க் அவுட்ஸ்லாம் ட்ரை பண்ணி எனக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து இன்னும் நிறைய ஒர்க் அவுட் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் போடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நான் வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டிருந்தேன். ஸோ அவங்களும் வந்து ஓகே சொல்லி எனக்கு வந்து ஜிம்முக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஷூட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஜிம்முக்கு போகும்போது குர்த்தி தான் போட்டு போயிருந்தேன். உள்ளே வந்து அந்த ஒர்க் அவுட் பேண்ட் போட்டிருந்தேன். அங்கே போய் டிஷர்ட் சேஞ்ச் பண்ணேன், ஷூ எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தேன். டம்பிள்ஸ் வந்து ஹஸ்பண்ட் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ண சொன்னாங்க. என் ஹஸ்பண்ட் சொல்ல நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் ரொம்ப ஈஸி அப்படின்ற மாதிரி, இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்ற மாதிரி வந்து நான் சாதாரணமாக பண்ணிகிட்ருக்கேன். எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 15 to 20 seconds வந்து பண்ணால் போதும். ஒவ்வொரு ஹேண்டுக்கும் பொறுமையாக நல்லா ரிலாக்ஸாக பண்ண சொன்னாங்க. ஸோ அதான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே ஈஸியாக புரியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. கை என்ன பொசிஷனில் வச்சுருக்கேன், கால் என்ன பொசிஷனில் வச்சு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் ஒரு 1 week வந்து ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அடுத்தடுத்து என்னென்ன அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கையை நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. நல்லா வந்து முட்டி மடங்காமல் ஸ்ட்ரைட்டாக நீட்டிட்டு நல்லா வந்து ஸ்டிஃபாக இந்த மாதிரி ஹோல்டு பண்ணி வைக்கணும் கையை. ஒரு 15 seconds 10 to 15 seconds ஈச் ஹேண்டுக்கு வந்து பண்ண சொன்னாங்க. ஸோ அது மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். மேலே பார்த்து ஒரு தடவை பிடிச்சிருக்கணும், அப்புறம் வந்து கீழே பார்த்து ஒரு தடவை பிடிச்சி வச்சுருக்கணும். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைக்கு 2 பொசிஷனில் என்னை வந்து ஒரு 15 seconds ஹோல்ட் பண்ணி வைக்க சொன்னாங்க. ஸோ 2 கைக்கும் 4 டைம் பண்ணிட்டேன். அண்ட் இந்த மாதிரி இதுவும் ஸோ இது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு. காலை நல்லா விரிச்சு வச்சுட்டு இந்த மாதிரி குனிஞ்சு 2 காலையும் டச் பண்ணி எடுக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்கிப்பிங் ஒரு 50 counts பண்ண சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டம்பிள்ஸ் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் மாதிரி பண்ண சொன்னாங்க. ஓகே, இப்போ வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து என்னோடய டம்பிள்ஸை எடுத்துகிட்டு அப்படியே ஹாப்பியாக நடந்து வந்துட்டுருக்கேன். ஃபோட்டோ எடுக்கலாமா அப்படின்னு கேட்டுருந்தேன். முதல்ல ஒர்க் அவுட் பண்ணு, அதுக்கப்புறமா வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி படுத்துட்டு கால் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்றத பாருங்கள். டம்பிள்ஸ் வந்து பிடிச்சிட்டு இந்த மாதிரி பா ஷேப் மாதிரி வரணும். ஸோ கையை வந்து நல்லா ஸ்டிஃபாக வச்சு நம்ம வந்து லிஃப்ட் பண்ணி இறக்கணும். ஸோ கை வந்து ஃபஸ்ட்டு நான் குறுகலாக வச்சுருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து செம்மையாக திட்டினாங்க, ஒழுங்காக பண்ணு அப்படின்ற மாதிரி. ஸோ மறுபடியும் வந்து ஷூட் பண்ணின வீடியோ தான் பார்த்துக்கோங்க. கரெக்டாக கை எப்படி வச்சுருக்கேன், கால் எப்படி வச்சுருக்கேன், எப்படி வந்து லிஃப்ட் பண்ணி இறக்குறேன் அப்படின்றத பாருங்கள். ஸோ இது வந்து 2 kg ஸ்டார்டிங்கில் நம்ம 2 kg பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போக போக வந்து வெயிட் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டார்டிங் 2 kgயில் பண்ணுறதே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஒரு மாதிரி வெறும் கையை தூக்கி இறக்குறது வேணால் ஈஸி, பட் வந்து வெயிட் வச்சு நம்ம பண்ணுறது கஷ்டம். இப்போ அடுத்த ஒர்க் அவுட் பாருங்கள். நான் வந்து என்னோடய வயிறு வந்து இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பாடி டச் ஆகக்கூடாது. இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு பண்ண ஒர்க் அவுட் தான். கையை இந்த மாதிரி டம்பிள்ஸ் வச்சு மேலே லிஃப்ட் பண்ணி இறக்கணும். ஸோ இந்த மாதிரி வயிறை தூக்கி லிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ஒர்க் அவுட் பண்ணணும். ஈச் ஒர்க் அவுட் வந்து பார்த்திங்கன்னா 15 counts பண்ண சொன்னாங்க. 3 டைம் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் பண்ணணும் எல்லா ஒர்க் அவுட்டுமே. அண்ட் இந்த ஒர்க் அவுட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து புதுசாக ட்ரை பண்ணும்போது தான் பெயின் இருக்கும். ஒரு 1 week ஆச்சு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து பெயின் இருக்காது. போக போக நம்ம வந்து வெயிட் இன்க்ரீஸ் பண்ணியும் நம்ம பண்ணிக்கலாம். பாடி நல்ல டோன் ஆகும். ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து செகண்ட் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து நான் தப்பாக பண்ணால் திரும்ப ரிப்பீட் பண்ண சொன்னாங்க. அந்த கோவத்திலே நான் அவங்கள முறைச்சிக்கிட்டே பண்ணுறேன், ஒழுங்காக பண்ணு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. இப்போ அடுத்த ஒர்க் அவுட் பாருங்கள். நல்லா வந்து இந்த மாதிரி பா ஷேப்புக்கு இறக்கணும், லிஃப்ட் பண்ணி இறக்கணும். நல்லா காதை ஒட்டி நம்ம வந்து மேலே தூக்கணும். நான் வந்து தப்பாக பண்ணேன் அப்படின்ட்டு செம்மையாக திட்டு விழுந்தது. எல்லா ட்ரைனருமே இப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என் ஹஸ்பண்ட் மட்டும் அவங்க மட்டும் என்ன கொஞ்சிக்கிட்டா இருக்க போகிறாங்க. அவங்களும் என்னை செம்மையாக திட்டிட்டு தான் இருந்தாங்க, நல்லா பண்ணு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த கோவத்திலே வந்து ஏன்டா கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்ருக்கேன்.
ஓகே, இப்போ அடுத்த ஒர்க் அவுட் பாருங்கள். இந்த மாதிரி சைடில் கையை தூக்கி தூக்கி இறக்க சொன்னாங்க. நல்லா வந்து கையை ஸ்டிஃபாக வச்சு காலை ஸ்ட்ரைட்டாக வச்சு நல்லா தூக்கி இறக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லா ஒர்க் அவுட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 15 கவுண்ட் என்னை பண்ண சொன்னாங்க. இப்போ அடுத்த ஒர்க் அவுட் பாருங்கள். கால் எந்த பொசிஷனில் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி நல்லா குனிஞ்சு தலையில் வந்து ஒரு ஃபுல்லாக குனியக்கூடாது, லைட்டாக எந்த மாதிரி பொசிஷனில் நிற்கிறேன்னு பாருங்கள். எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரில. இந்த மாதிரி நின்றுட்டு நல்லா வந்து டம்பிள்ஸை இப்படி மேலே தூக்கி தூக்கி இறக்க சொன்னாங்க. அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 15 கவுண்ட்ஸு. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டம்பிள்ஸ் வந்து என்னென்ன பொசிஷனில் நான் மாற்றி பிடிக்கிறேன் அப்படின்றத கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கையை ஒட்டி வச்சுட்டு நல்லா வந்து மேலே மடக்கி இறக்க சொன்னாங்க. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, அக்கா ஆர்ம்ஸ் பெருசாக இருக்குது, டம்பிள்ஸ் வச்சு ஆர்ம் ஒர்க் அவுட் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி. இப்போ நான் டம்பிள்ஸ் வச்சு ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டே தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஓவரால் ஃபுல் பாடியை வந்து நமக்கு ஃபிட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ம்ஸ் ஃபிட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒன் டே விட்டு ஒன் டே பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ரெகுலராக பண்ண வேணாம், அண்ட் வந்து ஃபேட் குறையிற வரைக்கும் பண்ணால் போதும், அதுக்கப்புறம் நீ பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அடுத்த ஒர்க் அவுட் பாருங்கள். இந்த மாதிரி டம்பிள்ஸை திருப்பி பிடிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். கையை ஒட்டி வச்சுட்டு எந்த லெவலுக்கு நான் தூக்கி இறக்குறேன் அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து கையை எடுத்துகிட்டு அப்படியே மூஞ்சி வரைக்கும் தூக்குனேன். என் ஹஸ்பண்ட் வந்து அப்படியே மூஞ்சிலே குத்திடுவேன்னாங்க, ஒழுங்காக பண்ணு அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து அதே மூஞ்சியை வந்து அப்படியே கோவமாக வச்சுக்கிட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஒர்க் அவுட் வந்து ரொம்ப ஈஸி தான் ஃபஸ்ட்டு பண்ண ஒர்க் அவுட்டை கம்பேர் பண்ணும்போது. என் ஹஸ்பண்ட் மாற்றி பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஈஸியான ஒர்க் அவுட், அப்புறம் டஃப்பான ஒர்க் அவுட், அப்படி மாற்றி எனக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அடுத்த ஒர்க் அவுட் பாருங்கள். இது கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. இந்த பொசிஷனில் எனக்கு நின்று பழகுறக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போராட்டம் ஆயிடுச்சு. காலை ஒழுங்காக வைக்கல, ஒழுங்காக குனிய மாட்டுற, தலையை ஒழுங்காக வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு கரெக்ஷன் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஒரு வழியாக வந்து ஒரு பொசிஷனில் நின்றுட்டு பண்ணி முடிச்சுட்டு வீடியோ எடுத்தால் போதுண்டா சாமி அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு 15 கவுண்ட்டு. அடுத்த ஒர்க் அவுட் பண்ணுறக்குள்ளேயும் பாதி உசுறு போயிடுச்சு எனக்கு. அவ்வளோ டயர்டாயிடுச்சு, ரொம்ப வேர்த்து விறுவிறுன்னு ஆகிட்டேன். ஸோ இந்த ஒர்க் அவுட் கொஞ்சம் ஈஸி தான். கையை வந்து பார்த்திங்கன்னா காதோடு ஒட்டி வச்சுட்டு இந்த மாதிரி டம்பிள்ஸ் வந்து ஏற்றி இறக்கணும். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2 கைக்கும் பண்ணணும். என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது தான் உனக்கு வந்து கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், டெய்லி வந்து நீ ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாயிரும். நான் வந்து 40 கிலோ வெயிட் வச்சு நான் பண்ணுறேன், நீ 2 கிலோ வெயிட் வச்சு பண்ணுறதுக்கு சீன் போடுற. ஜிம்முக்கு வர பிள்ளைங்களே சூப்பராக அசால்ட்டாக பண்ணுறாங்க, உனக்கு என்ன இப்போது 2.5 கிலோ 3 கிலோலாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நான் வந்து ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து அடுத்த ஒர்க் அவுட் வந்து இந்த மாதிரி சிட்டப்ஸ் டம்பிள்ஸ் எப்படி பிடிச்சிருக்கேன் அப்படின்றத பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 15 கவுண்ட்ஸு. உங்களுக்கு வந்து பிகினராக இருக்கீங்க, ஸ்டார்டிங்கில் பண்ண முடியல அப்படின்றப்போ எந்தெந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணுறதுக்கு வருதோ அதெல்லாம் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வந்து நாள் போக போக புது ஒர்க் அவுட்ஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து ப்ராக்டிஸ் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து அடுத்த ஒர்க் அவுட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து டம்பிள்ஸை எப்படி ஒட்டி பிடிச்சிருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒட்டி பிடிச்சிட்டு அப்படியே வந்து குனிஞ்சு நிமிர சொன்னாங்க. ஸோ அதான் பண்ணிகிட்ருக்கேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 15 கவுண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம பார்த்த எல்லா ஒர்க் அவுட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 15 கவுண்ட்ஸ் பண்ணணும். ஒரு செட்டு ஃபுல்லாக நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்றப்போ கொஞ்சம் வேணால் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து ரிப்பீட் பண்ணணும். இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 3 தடவை ரிப்பீட் பண்ண சொன்னாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் என் ஹஸ்பண்ட் சொல்லி தந்ததை நான் வந்து அவங்க இன்ஸ்ட்ரக்ஷனோட பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ஒரு 1 வீக் 10 டேஸ் நான் ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஃபுல்லாக நான் எப்படி பண்ணுறேன், என்னென்ன ட்ரிக்ஸ் இதில் கண்டுபிடிச்சிருக்கேன், எப்படி வந்து ஈஸியாக ஃபாலோ பண்ணுறதுக்கு முடியுது அப்படின்ற மாதிரி சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஏன்னா என்ன மாதிரியே வந்து பிகினராக நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ நான் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு இதில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் வந்து கூடிய சீக்கிரம் vlogல அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் ஜிம்மில் இருக்கக்கூடிய டம்பிள்ஸ் எனக்கு காமிச்சிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி இவ்வளோ வெயிட்லாம் வச்சு பண்ணுறாங்க ஜிம்முக்கு வரவங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வந்து தாங்க நான் வந்து 3 டேஸ் வீடியோ போடாமல் அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன். என்னடா 2 கிலோ வெயிட் வச்சு நம்மளால் வந்து பண்ண முடியலையே, இவ்வளோ வெயிட்லாம் வச்சு எல்லோரும் பண்ணுறாங்களே, நம்மளால் முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப சோர்ந்து போய் இருந்தேன். ஒரு 2 நாள் நல்லா யோசித்து நம்மளும் பண்ணுறோம், சூப்பராக வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு செமையாக பாடியை டோன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் நான் அடுத்தடுத்து vlogs இப்போ கொடுத்துட்ருக்கேன். இந்த டிசம்பர் மந்த் சேலஞ்சில் நம்ம வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணுறோம், டயட்லாம் பண்ணுறோம். நியூ இயர்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரோம். ஸோ நான் ஒர்க் அவுட் பண்ணி டயர்ட் ஆகிட்டேன். அண்ட் வந்து கோவமாக வேறு இருந்தேன், சோகமாக வேறு இருந்தேன். என் மூஞ்சியை பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து என்னை டீ ஷாப் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு வந்து பணியாரம், தட்டுவடை செட்டு, ஃபில்டர் காஃபி எல்லாம் ஆர்டர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா என் மூஞ்சில் கொஞ்சம் சிரிப்பே வந்தது. சரி ஓகே, நம்ம வந்து நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் இனிமேல் நல்லா நம்ம சாப்பிட்டுட்டு குறைச்ச வெயிட்டை மெயின்டைன் பண்ணிக்கலாம், நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பி மூடுக்கு வந்திருந்தேன். பழையபடி வீட்டுக்கு போயிட்டு அப்படியே சோகமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி தாங்க போச்சு. அண்ட் வந்து நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருந்த இந்த டம்பிள்ஸ் ஒர்க் அவுட் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த டிசம்பர் மந்த் சேலஞ்சில் 1 டே விட்டு 1 டே நான் வந்து இந்த ஒர்க் அவுட்
சேலஞ்சஸ் பண்ணுறேன். எப்படி எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்த விளாக்ஸில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நான் சாப்பிட்ட தட்டுவடை, நான் சாப்பிட்ட பணியாரம் இதெல்லாம் தான். ஸோ சோகமாக இருக்கேன், ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன் அப்படின்றப்போ எனக்கு வந்து நல்லா சாப்பிட்ணுன்னு தோணும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் போயிடுச்சு அப்படின்றப்போ நான் என்ன ஆகணும்னு நினைக்கிறேன், எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேனோ அதை வந்து அதுக்கான எஃபோர்ட்ஸ் நான் போடுவேன், ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஒர்க் அவுட் நம்ம சேனலில் ஷேர் பண்ணலாம், இந்த ஒர்க் அவுட் யாரெல்லாம் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட்டில் எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை. என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா மதியம் நான் லஞ்ச் சாப்பிட்டதுக்கப்புறம் போய் செக் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா 57.9 தான் காட்டுச்சு. ஸோ மார்னிங் வந்து நான் செக் பண்ணும்போது 57.4 kg நான் இருந்தேன். நேரா புடி தம்புல டைட்டா புடி. எங்கே இறக்குற? நேரா டைட்டா புடி. இடுப்பை தூக்குமா மேலே. தூக்கு அப்படி மேலே வரைக்கும் நல்லா ஒட்ட வை, மேலே கொண்டு போய் ஒட்ட வை, பின்னாடி தள்ளு நம்மள. பண்ணு, காது வரைக்கும் வை, தலை நேரம் வை, டக்குன்னு பண்ணு, கை ஃபுல்லாக கீழே வரைக்கும். கொஞ்சம் பின்னாடி ஒரு செகண்ட் நிறுத்து, தூரி ஆடுற மாதிரி ஆடாது, டைட்டாக பிடி, காதை விட்டு எடுக்காது. கண்ணாடி டைட்டாக பிடி, ஃபுல் டைட்டாக, இன்னும் டைட்டாக.